இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள். நாள் டிசம்பர் 7. இயேசுவை நோக்கி பார்த்து ஓட கடவோம். இயேசுவை நோக்கி பார்த்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓட கடவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். தேவ பக்தியின் ரகசியம் மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்து என்ற அந்த நபரில்தான் இருக்கிறதே அல்லாமல் கிறிஸ்து நம்முடைய மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்ற உபதேசத்தில் இல்லவே இல்லை. இதை 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. எனவே அவர் என்ற தனி நபரின் மூலமே அல்லாமல் அவருடைய மாம்சத்தை ஆராய்ந்து கண்டறியும் உபதேசத்தினால் நாம் பரிசுத்தம் ஆவதில்லை. நாம எடுத்துக்கொள்ளும் எந்த முயற்சியும் நம்முடைய பாவ இருதயத்தை ஒரு காலம் பரிசுத்தமாக்கிட முடியாது. அந்த அற்புத மாற்றம் நிகழ்வதற்கு தேவன்தான் நமக்குள் கிரியை நடப்பிக்க வேண்டும். பரிசுத்தம், அதாவது நித்திய ஜீவன், தேவனால் உண்டாகும் ஈவு. அதை கிரியையினால் ஒரு காலம் அடைந்திட முடியாது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். தேவன் மாத்திரமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்க முடியும் என 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. இந்த வசனங்களை நம்மில் ஒருவரும் தவறு என்று சொல்லிவிட முடியாதே. இருப்பினும் இன்று எண்ணற்ற விசுவாசிகள் தாங்கள் பரிசுத்தமாகும் பொருட்டு தங்களை தாங்களே வெறுப்பதற்கு போராடி கொண்டிருப்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அந்தோ இவர்கள் பரிசுத்தத்தை அடைவதற்கு பதிலாய் பரிசேயர்களாகவே மாறிவிடுகிறார்கள். எபேசியர் 4:24 குறிப்பிடும் மெய்யான பரிசுத்தம் இயேசு மீது கொண்ட விசுவாசத்தினால், அதாவது இயேசுவை நோக்கி பார்ப்பதால் மாத்திரமே அடைந்திட முடியும். ஆம், நாம் உபதேசத்தை மாத்திரமே நோக்குபவர்களாய் இருந்தால் முடிவில் பரிசேயர்களாகவே முற்று பெறுவோம். இயேசுவை நோக்கி பார்ப்பதின் பொருள் என்ன என்பதை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. முதலாவதாக நாம் அவரை நோக்கி பார்த்து இந்த பூமியில் ஒவ்வொரு நாளும் சிலுவையை சகித்து வாழ்ந்தவராகவும் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராகவும் காண்பதுதான். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். இவ்வாறு அவர் நமக்கு முன்னோடினபடியால் இப்போது அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமும் தொடர்ந்து ஓட வேண்டும். இரண்டாவதாக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறவராகவும் நாம் அவரை காண வேண்டும். இவ்வாறு பிதாவின் அருகிலிருந்து நமக்காக வேண்டுதல் செய்யவும் நம்முடைய சோதனைகளிலும் உபத்திரவங்களிலும் நமக்கு உதவி செய்யும்படியும் அவர் ஆயத்தத்துடன் இருக்கிறார். ஜெபிப்போமா. பரம பிதாவே, உபதேசம் எங்களை ரட்சித்திட முடியாது என அறிந்தோம். இப்பூமிக்கு வந்த ஆண்டவர் இயேசுவின் மீது கொண்ட விசுவாசமும் அவரது வாழ்வின் அடிச்சோடுமே எங்களின் பரிசுத்தம் ஆகட்டும். ஆமேன்.